ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரெய்னி சீசனில் நம்ம ரோஜா செடி, பூக்காத ரோஜா செடிக்கு பூக்க வைக்கிறதுக்கு நம்ம எரு கொடுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரோஜா செடியில் மொட்டு வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அதுக்காக சொல்கிறேன். நான் மொட்டு வரலன்னா, மொட்டு வந்த செடிக்கும் மொட்டு வராத செடிக்கும் நீங்கள் நான் சொல்கிற எரு போட்டிங்கன்னா கண்டிப்பாக மொட்டு வரும். ரோஜா செடிக்கு நம்ம நல்லா வளர்கிற ரோஜா செடி கூட நம்ம வைக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மொட்டு வந்திருக்கு. இருந்தாலும் நான் இதுக்கு கொஞ்சம் எரு வைக்க போகிறேன். எதுக்காகனா, நம்ம வந்த மொட்டெல்லாம் பெருசாகணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் லேட்டாக வைக்கும்போது அடுத்த மொட்டுக்கு அடுத்த தளிருக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உடனே மக்காது. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு எரு போட்டு. நான் இந்த செடி கொடுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மொட்டு வந்திருக்கு. இந்த இடத்துலலாம் கூட இன்னும் தளிர் வரல. வராத இடத்துலலாம் கூட தளிர் வரும் பிரான்ச்சஸில். அதுக்காக சொல்கிறேன். நான் ஏற்கனவே பிளாக்காக இருக்கிற பிரான்ச்சஸ், அதாவது மொட்டு, அதெல்லாம் நான் பார்த்து கட் பண்ணிவிடுவேன். அதே சமயத்தில் பாருங்கள், எல்லோ கலராக இருக்கும். அந்த லீஃபெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். எல்லோ கலராக இருக்கிறதெல்லாம் காஞ்சி போகிற அளவுக்கு இல்லாமல் நம்ம உடனே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது போல் எல்லோ கலர் லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எதுவும் இந்த எல்லோ கலரில் லீஃபில் பூச்சிங்கெலாம் உட்காந்துருக்கோம், அது பார்த்துட்டு தான் நீங்கள் போடணும். உள்ள எதுவும் இல்லை, பழுத்து மட்டுமே போயிருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பழுத்து போனது இருந்தால் கூட. ஏன்னா பழுத்து போனதுன்னா பின்னாடி பூச்சிங்க, பொடி பூச்செல்லாம் உட்காந்துருக்கோம், புழு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வரும். நீங்கள் பார்த்துட்டு தான் செடிக்குள்ளே போடணும். அப்பப்போ எல்லாம் லீஃபெல்லாம் பின்பக்கம் திருப்பி பார்த்துட்டு மருந்து அடிக்கணும். என்ன மருந்துன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரெட் சாயிலு, விளக்கெண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா வேப்ப இலை தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதுவும் ஊற வச்சு தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். லீஃப் பின்னாடி நான் சொல்கிறேன் ரோஜா செடிக்கு. இப்போ பாருங்கள், இது கொஞ்சமாக கேரட் தோல், கொஞ்சம் வாழைக்காய் தோல், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த மூணுமே நான் வைக்கிறேன். நீங்கள் கூடவே மீல் மேக்கர் இருந்தால் போட்டுருங்க. நான் இப்போ இதிலலாம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நான் கொடுப்பேன்ட்டு. அதனால இப்போ நான் போடல. நீங்கள் கொஞ்சமாக பள்ளம் தோண்டி வைக்கணும். நீங்கள் இதை மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு கேரட்டு, வாழைக்காத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு பிடி கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரு பிடி, அதாவது கருவேப்பிலை ஒரு பிடி, ஒரு வாழைக்காத்தூள், கொஞ்சமாக 3 கேரட் தூள் அப்படி போட்டு சேர்த்து நீங்கள் சாயிலுக்குள்ளே வச்சுருந்தா போட்டுட்டு, சப்போஸ் மண்ணுக்குள்ளே சாயிலுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு நீங்கள் மோர் ஊற்றி விடலாம். இல்லை ரைஸ் வாட்ரு அந்த மாதிரி கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு. அப்போவும் நல்லா மக்கி வரும். மக்குனா தான் செடிக்கு எருவாகும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த வாழைக்காத்தோல் கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நல்லா கொஞ்சம் 2 கிளாஸ் வாட்டரில் ஒரு வாழைக்காத்தோல் ஊற வச்சுட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து நீங்கள் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது தளிர் வரலன்னா கூட அது கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா வாழைக்காத்தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணால் கூட நல்லா தளிர் வரும், மொட்டு கூட வரும் உங்களுக்கு. இது போல் நான் சாயிலுக்குள்ளே வச்சுட்டேன். இது போல் அப்பப்போ நீங்கள் வைக்கும்போது நல்லா அடுக்கு பூக்களாக பூக்கும். இப்போ ஏற்கனவே இதில் இந்த பக்கம் ஒரு பூ பூத்துருக்கு. ஏற்கனவே நிறைய தளிர் இருக்குது, மொட்டு இருக்குது. ஏற்கனவே சரியில்லாத மொட்டு கூட நான் கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் கூட பாருங்கள் எவ்வளோ அடுக்கு பூ பூத்துருக்கு. பாருங்கள் எத்தனை லைன் இருக்குது. நல்லா அடுக்கு பூக்களாக பூக்கும். நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு சாயிலுக்குள்ளே இப்படி வச்சாலே மண் தோண்டிட்டு உள்பக்கம் சைடுக்காக வச்சிட்டாலே அது மக்கி செடிக்கு எருவாகி நல்லா தளிர் பெரிய பெரிய பூக்களாக பூக்கும், நல்லா அடுக்கு பூக்களாக. ஏன்னா சில டைமில் ரோஜா செடிக்கு முட்டையை வைக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் இதை போல் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மொட்டு வரும் ரோஜா செடியில். அப்பப்போ நீங்கள் கொஞ்சமாக வேப்ப இலை, நான் சொல்கிறது தான், மந்த்லி ஒன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வேப்ப இலை சாயிலுக்குள்ளே போடணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.